ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் வேலைக்கு கிளம்பியிருப்பீங்க. நேற்று நல்லபடியாக என் பிறந்தநாள் கொண்டாடினுங்க. நல்லா ஹாப்பியாக போச்சு. எங்கள் பாப்பா எல்லாமே வாழ்த்து சொன்னாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் அனைவரும் எல்லாமே வாழ்த்து சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க. இப்போ கமெண்ட்டுக்கு பதில் அளிக்கலைன்னா, அண்ணா கொஞ்சம் வேலை இருக்குண்ணா, சக்திவேலண்ணா உங்களுக்கு தான். நான் எப்படியும் ஏதோ ஒரு டைமில் வந்து நான் பதில் அளிச்சிடுவேன். கொஞ்சம் தணிக்கைன்னு கேட்பாங்க. அதனால நான் கொஞ்சம் ஒர்க் பார்க்கறனால நினைப்பேன். அப்புறம் தணிக்கைன்னு கேட்டாங்கன்னா, அப்படியே மறந்துருவேங்க. அதனால தான் அடிக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் அளிப்பேங்க. தவறாக எண்ண வேண்டாம். அப்புறம் பாருங்க, நானு நேத்து என் ஃப்ரெண்டு கெடா வெட்டியிருந்தாங்க. கெடா வெட்டுக்கு போயிருந்தேன். அப்புறம் அங்க வந்து அவைங்க அப்படி பொழைக்கிறாங்க, இவைங்க பொழைக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க வயசானிங்க. அதுக்கு ஒரு வயசானம்மா சொன்னாப்படிங்க, உண்மையில எனக்கு வந்து அது அப்படியே எனக்கு சொன்ன மாரி இருந்துச்சு. சுள்ளுன்னு அப்படியே எனக்கே பட்டுச்சு. என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு வந்து பொழைக்க தெரியல. நம்ம வந்து வைக்கணுமா, நல்லபடியா காசு பணம்லாம் நல்லா சேமிச்சு, ஒருத்தர்கிட்ட ஏமாறாத, நாம வந்து வைக்கானமா பொழைச்சா நம்ம சம்பாரிக்கலாம். நம்ம வேலைக்காணும் இல்லாத, நம்ம ஏனாதானமா சிக்கனம் இல்லாத, கண்டத வாங்கிட்டு, கண்டத தின்னுட்டு, நம்ம செலவ குறைக்காத ஆடம்பரம் பண்ணிட்டு, இப்படி இருந்தா எப்படி நம்ம பிழைக்கிறது? எல்லாம் பிழைக்கிறாங்கன்னா, கடவுள் எல்லாத்துக்கும் கை, கால் குடுத்துருக்கு. எல்லாமே குடுத்துருக்குது. அவைங்க நல்லா பொழைக்கிறாங்கன்னா, அவைங்களுடைய திறமை, அவைங்களுடைய ஏன் ஆமாந்தாங்க ஆட்டுக்குட்டி. இது எங்க தங்கச்சி பையங்க கூட்டிட்டு வந்தேன். அவன் தான் ஆட்டுக்குட்டிங்கிறாங்க. ஹாய் சொல்லிரு தங்கம். ஹாய். ஹாய் சொல்லிரு. அவனுக்கு என்னன்னு தெரியலைங்க. அதனால வீடியோ எடுக்கிறதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேங்க. அங்க வீட்ல வந்து நம்ம பேசணும்னா எனக்கு கூச்சமா இருக்குது. சத்தம் போட்டா எதாவது நெனச்சுக்குவாங்களோ என்னமோன்னு மெதுவா பேசுவேங்க. நானும் சவுண்டா தான் பேசுவேன். எங்க வீட்ல சொல்லுவாங்க, "நீங்க பேசுனீங்கனாவே இப்படி சவுண்டு கேட்குது, ரோட்டுக்கே கேட்குதும்பாங்க." அப்படி பேசிட்டு இருந்தது தான் என்னைக்கு நானு வீடியோ போடுறதுக்கு யூடியூப்க்கு வந்தேன்னா, அப்பவே நான் வந்து கொஞ்சம் பேச்ச குறைச்சிட்டேன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் இதா இருக்கு. சூடு வச்சுருந்தாங்க. இருக்கு, இருக்கு. அ அப்படி பேசிட்டு இருந்தவன் தான், நான் வந்து இப்போ வந்து பேசாத காரணம் என்னன்னா, கொஞ்சம் அங்க பேசுறனால இதா இருக்கு. ஏங்கம்மா? இந்தா. இவன் வேற லேசு வேற பிச்சு தர சொல்றாங்க. அதனால மாமா, மாமாங்கிறாங்க. சரிங்க பிச்சு குடுத்துருங்க. இந்தா. பிச்சு குடுக்குறதா? ம். குழந்தைங்க எப்பவுமே அடம் புடிக்குங்க. கேட்டுட்டே இருக்கு. சரின்ட்டு நம்ம பிச்சு குடுத்துட்டுங்க. அந்த மாரி நல்லா சவுண்டா தான் பேசுவேங்க. எனக்கு அங்க இருக்கறனால பக்கத்தால எல்லாம் இருக்கிறாங்களா, அதனால நான் பேசுறதுக்கே ரொம்ப கூச்சப்படுறேன். ஏதாவது நெனச்சுக்குவாங்க அப்படின்னு ஒரு மாரியா இருக்கு. அதனால தாங்க. அப்புறம் எப்பவுமே வாழ்க்கை வந்து நம்ம வந்து நம்ம கரெக்ட்டா வியாக்கியானமா, உஷாரா நம்ம பிழைச்சா பிழைச்சது தாங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா, பல இதுல ஏமாற்றம் அடைஞ்சிருக்குது. அது நான் சொல்ல விரும்பல. நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாரு. "அண்ணா நெகட்டிவா போடாதீங்கண்ணா, பாசிட்டிவா போடுங்கன்னு" சொன்னாங்க. அது உண்மதாங்க. எப்பவுமே பாசிட்டிவா இருந்தா கண்டிப்பா அது நல்லதே நடக்கு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து அந்த பேட் கமெண்ட் போடுறாங்க. குடிகாரங்கிறாங்க. நம்ம வந்து குடிக்கோணுங்கிறது அவசியம் இல்லைங்க. நம்ம அப்படி குடிக்கிறோன்னா, நம்ம குடும்பத்த நம்ம நெனச்சு பார்த்துட்டு நம்ம குடிய வந்து நம்ம மறந்துருவோம். எனக்கு வந்து அந்த பழக்கமே இல்லைங்க. நான் வந்து தண்ணி போடுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ஒரே செலவு பண்றது என்னன்னா, என் குழந்தைகளுக்கு மட்டும் தான் நான் செலவு பண்ணுவேன். என் காசு அதுக்கு தான் பயன்படும். நான் கூட ஒரு பொருள் வாங்கி சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் அங்கலாப்படுவேன். ஆனா, என் குழந்தைகளுக்கு ரூ. 500 இருந்தாலும் அது வாங்கி குடுப்பேன். அந்த குழந்தைங்க ஆசைப்பட்டு நம்ம வாங்கி குடுக்கோணுங்க. ஏன்னா, இந்த வயசுல சாப்பிடாத எந்த வயசுல சாப்பிடு. நம்ம இருக்க வரைக்கும் நம்ம பெண் குழந்தை பெத்திருக்கிறோம். அந்த குழந்தை எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூடயே எவ்வளோ நாள் இருந்துறது போதும் சொல்லுங்க. அது நான் காலகாலம் ஆகும்போது அதுக்கு கல்யாணம் பண்ணோணும். அவிங்க கல்யாணம் பண்ண போற இடத்துல எப்படி இருக்குமோ, என்னமோ அது எனக்கு தெரியாது. நம்பகிட்ட இருக்க வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு ஆசைய பூர்த்தி செய்யணுங்க. ஒவ்வொருத்தர் சொல்லுவீங்க, "குழந்தைக்கு ரொம்ப செலவு பண்ண கத்துக் குடுக்குறீங்கன்னு" சொல்லுவீங்க. இல்லைங்க, எங்க குழந்தைங்க வந்து அந்த மாரிலாம் கிடையாது. அப்பாவோட தகுதி என்ன? அப்பாவுடைய எப்படி சமாளிக்கும் திறன் அந்த அதை பார்த்து தான் அவிங்க கேட்பாங்க. பெருசா ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. ஒரு சாப்பிடறக்கு ஒரு ஐஸ்கிரீம் கேட்பாங்க.
அவ்வளோதாங்க. வேறையெல்லாம் அவைங்க கண்டதெல்லாம் கேட்குறதும் இல்லைங்க. என் குழந்தைங்க சேமிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா, சேமிச்சுட்டு தான் இருக்காங்க. நான் குடுக்குற காசையே அவைங்க கொஞ்சம் சேர்த்தி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது எனக்கு காசு ஏதாவது தேவைப்பட்டாங்க கூட எங்க பாப்பா என்கிட்ட இருக்குப்பான்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சந்தோஷம். இந்த வயசுல குழந்தைங்க சேமிக்கிறது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குங்க. உண்மையில புடிச்சிருக்கு. இவன் ஒரு ஆட்டம் பாருங்க இத. ம். பாருங்க ஃபுல்லா காடு. அது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்க செம்பிளி ஆடு. நானும் ஒரு காலத்துல ஆடு மேய்ச்சிட்டு தான் இருந்தேங்க. நானும் ஃபாரஸ்ட்ல இருந்தேன். ஆடு, மாடு எல்லாமே மேய்ச்சிட்டு இப்போ மலங்காட்டுல நான் பாட்டுக்கு ஓட்டிட்டு போயிருவேன். அங்க ஆனை இருக்கு, கரடி இருக்கு, சிறுத்தை புலி இருக்கு, நரி இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் நம்ம அப்ப எனக்கு பயமெல்லாம் இல்லைங்க. தைரியமா ஓட்டிட்டு போவேன். வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் அந்த தைரியத்துல நானு இருப்பேங்க. அப்படிதான் இருந்தேன். ஆனா இப்பலாம் அந்த காட்டுக்குள்ள அ ரெயின்பாங்க ஃபாரஸ்ட்டுடைய முடிவு. அதுல கொஞ்சம் ஒரு 2 எட்டு வைக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஆனை இருந்துருமோ, புலி இருந்துருமோ அவ்வளோ பயமா இருக்கு. அன்னைக்கு நான் தனி ஆளு. இன்னைக்கு நான் தனி ஆள் இல்லைங்க. அதனால தான் பயம் இருக்கு. நம்பளுக்கு குடும்பம் இருக்கு. நம்ம குழந்தைகள பார்க்கோணும் அப்படிங்கிற ஒரு கடமையும் இருக்குங்க. சேம் பேண்ட்ஸ் பேசியாச்சு. இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. எல்லாத்துக்கும் பாய்.